ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல போயிருக்கார், திக்பலம் பெறுறார். பெரிய விசேஷம். திக்பலம் பெறுறது ஆட்சி பலம் பெறுறதுக்கு சமம். அதனால் ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுற மாதிரி கணக்கு. அதனால் உங்களுடைய ராசியில் ஆட்சிநாதன் என்னென்ன செயல்பாடுகளை செய்வாரோ அந்த எல்லாத்தையுமே நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை, எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடம் வலுத்து போகிறது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 மாத கிரகங்கள் நிற்கிறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். இதில் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். நீங்கள் கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவீர்கள். அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் திக்பலம் பெறுறதும் 11ஆம் அதிபதி தான் உங்களுடைய, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், அதாவது இது வேணும் அது வேணும்னு அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக இருக்கும். அதனால் பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி சேர்ந்திருக்கார், அதோட 7ஆதிபதியும் சேர்ந்திருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் கன்சல்னு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 10ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக மன அழுத்தத்தில் இருந்தீங்க. அதாவது சுக்கிரன், அதாவது துளாராசிக்காரர்கள்லாம் எது எடுத்தாலும் தொட்டாலும் பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். ராசிநாதன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அது தவிர 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கார். எப்போவுமே 1, 5, 9 பற்றி பேசுவோம். 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 3ம் நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர்களுக்கு என்றைக்குமே பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல கிட்ட கூட வராது. அப்படியே காஞ்சி போகக்கூடிய, இருக்கிற இடமே தெரியாத போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்போ பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் இருக்கார், புதனும் போயிருக்கார், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும். அதாவது சுக்கிரன் கேந்திரம் பெற்று 4ஆம் கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பலம், அதாவது திக்பலம் பெற்றதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அவர் குருவின் பார்வையில் வேறு இருக்கார். எந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு தை மாதம் பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். தீர்க்கமான சிந்தனைகள் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைத்த கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, உங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் இது, 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கான, இருந்தாலும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தை குறிக்கும். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம்
தரிசனம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதாவது குடும்பத்தினுடைய நேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையினுடைய பூர்வீக கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடியது வாய்ப்புகள் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 27/1/2026 29/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு ஒரு அரை டம்ளர் பசும் பால் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் இந்த அரசு, அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த ஆடை நெய்யும் இதில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த சர்ஜரி, அதாவது டாக்டராக இருந்து சர்ஜரிலாம் பண்ணுறவங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறவங்க, சினிமா தொழிலில் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளை ஆடை நெய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நூல் அந்த மாதிரி விஷயங்கள், பால் பதனிடும் தொழில், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுங்க, துளசி மாலை ஒன்று போடுங்க, பானகம் சமர்ப்பியுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உண்டு.